50 ஆண்டுகளாக வசித்து வந்த இடம் கோயில் நிலமா? அதிகாரிகளிடம் மக்கள் வாக்குவாதம். திண்டுக்கல் அருகே 50 ஆண்டுகளுக்கு மேலாக அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலத்தில் குடியிருந்து வந்ததாக கூறி, இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலம் என்று அதிகாரிகள் அளவீடு செய்ய வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் தாங்கள் பட்டா மற்றும் பத்திரத்துடன் பல ஆண்டுகளாக வசித்து வருவதாக கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அருகே உள்ள ராமையம்பட்டி பகுதியில் 300க்கு மேற்பட்ட குடும்பத்தினர் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர். இப்பகுதியில் வசித்து வரும் பலர் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு முறையான பட்டா மற்றும் பத்திரம் இருப்பதாக கூறுகின்றனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிலம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்று தகவலின் அடிப்படையில் வட்டாட்சியர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை ஆய்வு செய்து அளவீடு செய்ய வந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் திரண்டு அதிகாரியிடம் விளக்கம் கேட்டனர். நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த இடத்தில் வசித்து வருகிறோம். எங்களிடம் பட்டா, பத்திரம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் உள்ளன. அப்படி இருக்கும்போது தற்போது இந்த நிலம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்று எப்படி கூறுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு சூழ்நிலை நிலவியது. பொதுமக்களும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்ட அதிகாரிகள் உடனடியாக நில அளவீட்டை மேற்கொள்ளாமல் தள்ளி வைக்க முடிவு செய்தனர். மேலும் குடியிருப்போர் தங்களிடம் உள்ள பட்டா, பத்திரம் உள்ளிட்ட உரிமை ஆவணங்களை சமர்ப்பிக்க 2 நாட்கள் அவகாசம் வழங்குவதாக தெரிவித்தனர். ஆவணங்கள் அனைத்தையும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்ட பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று, அதன் பின்னரே நில அளவீடு குறித்து முடிவு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் பின் அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். வணக்கங்க. நாங்கள் ராமையன்பட்டியினுடைய ஊர் பொறுப்பாளர்களாக இருந்து மக்களை வழிநடத்திட்டு போகிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் HRNC இந்து அறநிலையத்துறையிலிருந்து எந்த விதமான ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து பத்திரம், பட்டா பெற்று இடங்களை கிரயம் பெற்று அனுபவித்து வரக்கூடிய இடத்தை தங்களுடைய சொத்து என்று சொல்லி அதை அளவீடு செய்து அரசுக்கு நாங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஊருக்குள் அவர்கள் தங்களுடைய இடத்தை அளக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னதன் அடிப்படையிலே மக்கள் அனைவரும் சேர்ந்து இன்று எங்களுடைய இடத்தை அளக்கக்கூடாது என்று தவிர்த்திருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுடைய இடமாக இருந்தால் ஆவணங்களை எல்லாம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அதிகாரிகளை சந்திக்க சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சென்று அதிகாரிகளை சந்தித்து எங்களுடைய குறைகளை அவர்களிடம் முறையாக எடுத்துச் சொல்வதற்கு தயாராக உள்ளோம். அரசும் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று மக்கள் வாழ்விடத்தில் எந்த ஒரு இடைஞ்சலும் இடையூறு இல்லாமல் அவர்களுடைய உரிய இடத்தை அவர்களுக்கு கொடுத்து இங்கு வாழக்கூடிய குடிகளை வாழ வைக்க வேண்டும். குடிகளை எல்லாம் அனாதிகளாக ஆக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறையினுடைய செயல்பாடுகளை அரசாங்கம் மிகவும் கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் என்று ஊர் மக்களினுடைய சார்பாக பொறுப்பாளர்களாக இருந்து கேட்டுக்கொள்கின்றோம்.